ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெட்ராஸ் எஃப்எம் 93.3. இப்போ ஹாட் டாபிக் என்னன்னா, சென்னையில் நக்சலைட்ஸ் நடமாட்டம் இருக்கிறதா கூறப்படுது. போலீஸ் நம்ம ஊர் மக்களை ஜாக்கிரதையா பத்திரமா இருக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பாம்பேல லாஸ்ட் இயர் நடந்த நக்சலைட் தாக்குதலில் போலீஸோட கவனக்குறைவால மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த தடவை தமிழ்நாடு போலீஸ் மக்களை எந்த விதத்தில் காப்பாற்ற போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெட்ராஸ் எஃப்எம் 93.3. நான் உங்கள் ஆர்ஜே அஞ்சலி. நம்பியிருங்களே இந்த நாளும் நமதே. தருணம் உலகிலே ஆசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே அபி, சாரி போடான். ஹே அபி, அதுக்குள்ளே ஓடி வந்துட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நமாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஓடி வந்துட்டா. ரொம்ப விளையாட்டுத்தனம் சார். குழந்தைன்னா அப்படி தான் சார் இருக்கும். தம்பி, உங்கள் பேர்? என் பேர் ரன்வர். நீங்கள்? என் பேர் முரளிதரன். காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமாம் சார், ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜ் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அபி வேற சின்ன குழந்தையா இருக்கா? சிஸ்டரா இல்லை? இல்லை சார், அபியை எனக்கு 1 இயராக தான் தெரியும். போன வருஷம் சென்னையில் நடந்த ஒரு பாம்பு பிளாஸ்டில் தான் அவளை முதல்ல பார்த்தேன். அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தா. நான் தான் அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் தட் ஷி ஹேட் லாஸ்ட் ஹர் மெமரி. அவள் ஐடி கார்டு மட்டும்தான் கிடச்சிது. அதை வச்சு அவள் ஃபேமிலியை எப்படியாச்சும் ட்ரேஸ் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க யாருமே உயிர் பொழைக்கலன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்னன்னு தெரில. அப்போலேருந்து அபி மேலே எனக்கு ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் ஒன்று வந்தது. ஸோ அன்னிலேருந்து we started growing together. எப்படி ரன்வர்? இந்த காலத்தில் எப்படி ஒரு பையனா? யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ அஃபெக்ஷனாக, உங்கள் மத கட்டுப்பாடெலாம் மீறி எப்படி உங்களுக்கு அடாப்ட் பண்ணணும்னு தோணுச்சு? அன்பு காட்டுறதுக்கு எதுக்கு சார் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லாம்? நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ அவங்களுக்கு பொறுக்க போகிறது ஆனா பொண்ணா கருப்பா செவப்பா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயிர். அந்த உயிர் மேலே ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கும். அன்னைக்கு கூட பிளாஸ்டில் அபியை பார்த்தப்போ அவள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல. என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு உயிர். அண்ட் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் லவ் சார்.
we are loving without knowing whom we are loving. இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. வயசு பசங்க தான் நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறோம். சொல்லப்போனால் நம்ம நாட்டு தலைவர்களே சுயநலமாக தான் இருக்காங்க. நம்ம நிறைய மனிதர்களை பார்க்குறோம், ஆனால் எத்தனை பேர்கிட்ட சார் மனிதாபிமானத்தை பார்க்குறோம்? இப்போல்லாம் ஒருத்தட்ட கன்னை கொடுத்து இன்னொருத்தனை சுட சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதுவே ஒருத்தட்ட அன்பை காட்டி அதை இன்னொருத்தட்ட போய் காட்டுன்னு சொல்கிறது ரொம்ப கசப்பான விஷயமா ஆயிடுச்சுல்ல? ஸோ நம்ம மாறினாலே எல்லாம் சரியாயிடும் சார். ஒரு நிமிஷம் சார், கால் வருது, போயிட்டு வாங்க. பேசிட்டு வந்துடுறேன். ப்ரோ டைம் என்ன ப்ரோ? சாரி ப்ரோ, கவனிக்கல. என்னாச்சு ஒரே டென்ஸ்டாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வேறையா, அதான் ஒரே டென்ஷனாக இருக்குது. ஜஸ்ட் சில் ப்ரோ, நீங்கள் நீங்களாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ அப்போ நீங்கள் கமிட்டடா? அப்போ இந்த லவ் இதிலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல? சிஸ்டர் வந்திருக்காங்களா என்ன? லவ் பண்ணேன் ப்ரோ, பட் ஷி இஸ் நோ மோர். சில் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு 24th நான் பாம்பேக்கு போகிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். 2 ஆண்டி ஒரு பொண்ணு. எப்போ பாரு உனக்கு விளையாட்டு தான். சரி, ஐ ஹாவ் சம்திங் ஃபார் யூ. வாட்? ஹே வாவ், உனக்கு தான் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இலுமினாட்டிசம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் இந்த புக் வாங்கினேன். ராஜீவ் காந்தி அசசினேஷன் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் புக், ரிட்டன் பை கார்த்திகேயன். உலகத்தில் நடந்த எல்லா க்ரைம் வாஸ்க்கு பின்னாடியும் மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்க தான் செய்யுது. அது மாதிரி தான் இந்த கேஸும். எனிவைஸ், தேங்க்யூ. அண்ட் ஈவன் ஐ ஹாவ் அ கிஃப்ட் ஃபார் யூ. என்ன? என்ன கிஃப்ட் சின்னதா இருக்கு? நெக்ஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணலான்னு சொல்லு, பெரிய கிஃப்டாக கொடுத்தலாம். அதுக்கு நீ பாம்பே தான் வரணும். ஐ லவ் யூ. சரி, நான் வரேன். ஸ்வேதா, ஹே ஸ்வேதா, இருங்கிறல்ல.
அதுதான் நான் அவளை கடைசியாக பார்த்தது. அப்புறம் பாம்பேயில் ஒரு பிளாஸ்டில் அவள் செத்துட்டான்ற நியூஸ் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. சரி தம்பி, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார், நைஸ் மீட்டிங் யூ. நீங்கள் கிளம்பலையா? எனக்கு ஒரு சின்ன வேலை தம்பி. இருக்குது, முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். சரி ஓகே. பாய் பாப்பா. பாய். அங்கிளுக்கு பாய் சொல்லு. ஹலோ. என்ன தம்பி, வேலை முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லை. இதுக்கு தான் ஓவரா பேசக்கூடாதுன்றது. டைம் ஆயிடுச்சு, பீச்சுக்கு போ. இப்போதான் பேசினேன். இந்த ஆப்ரேஷன் மட்டும் கரெக்டாக நடந்ததுன்னா நமக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும். பாம் கரெக்டாக வெடிச்சிடும்ல? கண்டிப்பாண்ணா. இது என்ன பாம் தெரியுமா? அது ஒரு மேன்மேட் பயாலஜிக்கல் பாம். யாருண்ணா அது? இவனா நம்ம ஜோசப்ல, அவன் தான் அமுச்சு வச்சான். ஏதாவது வேலை இருந்தால் தர சொல்லி. பேர் மித்துன்னு, பாம் எக்ஸ்பர்ட்டு. நான் தான் வேலை எதுவும் இல்லைன்னு விரட்டி விட்டேன். டேய் படா. என்ன சொல்கிறான்னு கேட்போம், நீ சொல்லு. இது ஒரு மேன்மேட் பயாலஜிக்கல் பாம். பாடியில் பல்ஸ் ரேட் குறைய இந்த பாம் ஆக்டிவேட் ஆகும். ஒன்ஸ் பல்ஸ் ரேட் நின்னாலே அடுத்த 20 செகண்ட் பிளாஸ்ட். ஸோ பாமர் ஒரு ஸ்லோ பாய்சன் கன்சியூம் பண்ணுவான். அண்ட் இதோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. 20 மீட்டர் ரேடியஸில் இருக்கவங்க மட்டும்தான் பிளாஸ்ட் ஆவாங்க. ராஜீவ்காந்தி பிளாஸ்ட்டில் நடந்த மாதிரி. ஸ்லோ பாய்சன் கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் பாம் பிளாஸ்ட் ஆகணும் இல்லை. ஒன்ஸ் பல்ஸ் ரேட் நின்னாலே அண்ட் இதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். போதுமா இல்லை இன்னும்? இம்ப்ரெசிவ். ஓகே மிதுன், நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்டினா உனக்கு இங்கே வேலை. சென்னையில் இன்னைக்கு 2 இடத்துல பாம்பு வெடிக்க போகுது. பார்க்கு, பீச்சு, 2 இடத்துலையும் சூசைட் பாம்பர்ஸ் இருக்காங்க. அது ஒரு பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், ஏன் ஒரு வயசான கிழவனாக கூட இருக்கலாம். யார் அந்த சூசைட் பாம்பர்ஸ்னு நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். எல்லாம் ஓகே, பட் வை சூசைட் பாம்பர்ஸ்? தேவையில்லாமல் ஒருத்தரை பிரெயின் வாஷ் பண்ணி. இல்லை, அப்படி சூசைட் பாம்பர்ஸ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற எந்த டெரரிஸ்ட் இயக்கமும் இப்போ இல்லை. தேவையில்லாமல் ஒருத்தரோட ஹியூமன் எமோஷன்ஸோட விளையாண்டு. தம்பி பார்த்து பேசு. நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறது காரணமே உங்கள் கவர்மெண்ட் தான். டிமானிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா எங்களுக்கு சரியா வெப்பன்ஸ் வரல, வெடிப்பொருள் கிடைக்கல. ஏன் பணம் கூட மாற்ற முடியல. செம்மாடி எங்களுக்கு. நிறைய தீவிரவாத இயக்கம் இதனால காணாம போயிருக்கு. சூசைட் பாம்பர்ஸ்க்கு கம்மியான வெடிப்பொருளும் வெடிமருந்து மட்டும்தான் தேவை. அதனால தான் அவங்கள அனுப்பியிருக்கோம். இன்னும் 1 மணி நேரத்தில் யார் அந்த சூசைட் பாம்பர்னு கண்டுபிடிக்கிறேன். ஹே ஹீரோ, இது உனக்கு யூஸ் ஆகும். யாரு? ஹலோ, நான் மிதுன் பேசுகிறேன். அந்த செகண்ட் சூசைட் பாம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, கண்டுபிடிச்சிட்டியா? ஹலோ ஹலோ முரளி, பார்க்கில் இருக்க வேண்டியவன் இங்கே என்ன பண்ற? கதிரு, வேணாம் கதிரு.
சொன்னாலே நான் செய்ய மாட்டேன். ஒழுங்கா பீச்சில் இருக்கிற பாம்பை டிஃப்யூஸ் பண்ண சொல்லு. இவன் எப்படி இங்க? இந்த பாம்புக்கு எவ்வளோ காசு தெரியுமா? உனக்கு தான் யாரும் இல்லைல்ல, உன் ஃபேமிலியில தான் எல்லாரும் செத்துட்டாங்கல்ல, எங்களுக்காவது உயிர் கொடுக்கலாமே, எங்களுக்காவது காசு வந்திருக்கும். ஏ அபி இங்க வா. என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என்ன? என் பொண்ணு உயிரோட இருக்காடா. ஆகஸ்ட் 20, 2017 சென்னையில் ஒரு கார்பரேட் கம்பெனி எதிர்த்து போராடின மக்கள் நானும் ஒருத்தன். துப்பாக்கியாலும் வெடிப்பொருளால் சிதறடிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் என் மனைவியும் குழந்தையும் நான் தொலைச்சேன். நியாயத்துக்காக போராடின எங்களை காப்பாற்ற எந்த அரசாங்கமும் வரல, நான் ஓட்டு போட்ட தலைவனும் வரல. கவர்னரை கேட்டால் 12 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு, முதல்வரை கேட்டால் 9 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. இந்த புள்ளிவரம் கூட தெரியாத என்னோட அரசாங்கத்துக்கு மேலே வந்த கோவத்துக்கு கிடைச்ச பதில் தான் கதிரும் அவனோட இயக்கமும். கொள்கையில் மட்டுமே பார்த்து பார்த்து ஓட்டு போட்ட நாம இப்போ பிரபலங்களையும் காசையும் மட்டும் நம்பி ஓட்டு போடுறோம். எதிரி நாட்டிலிருந்து மக்களை காப்பாற்றி கொள்ளணுன்ற காலம் போய் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்ற நிலைமை வந்துருச்சு. இது நடக்காமல் இருக்கணும்னா ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, அரசியல் மாற்றமும் தேவை. அதுக்கு உன்ன மாதிரி ஒரு இளைஞனால தான் முடியும். 12 வயசு பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த சமுதாயத்தில் என் பொண்ணு நீ தூக்கி வளர்த்துருக்க. ஒரு அப்பாவா நான் தோத்துட்டேன். ஆனா ஒரு குடிமகனா கதிருக்கும் அவன் இயக்கத்திற்கும் இதை புரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை டாட்டர் அபிநயா முரளிதரன். என்னோட கடைசி நகரம் நொடிகளில் என் பொண்ணை பார்க்க முடியுமோ முடியாதோ, நீ அவளை நல்லா பார்த்து பண்ணிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு ரன்வர். தேங்க்யூ ரன்வர். சாவுடா. ஏன்ட்டி உன் விளையாட்டை காமிக்கிறியா? கதிர, இன்னும் உயிர் இருக்கு. நான் விடுங்கண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே செத்துருவான். சூசைட் பாம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க? டென்ஸ்டாவா, நர்வஸாவா, தனியாக இருப்பாங்களா, இல்லை கூட்டத்தில் இருப்பாங்களா? ஒன்றுமே புரியலையே. ஹலோ, என்ன ஹீரோ, கண்டுபிடிக்க முடியலையா? ஒரே ஒரு க்ளூ கொடு. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு காலத்தில் ஒரு புகழ்பெற்ற ராஜா இருந்தானா.
அவனுக்கும் அவன் நாட்டுக்கும் இருந்த ஒரே பிரச்சனை எதிரி நாட்டு படை வீரர்கள் அவன் நாட்டு கிராமங்களை தாக்குறது தான். இதை தடுக்கிறதுக்கு அந்த ராஜா தான் நாட்டில் இருக்கிற வீரமான ஆண்களையும் பெண்களையும் கூட்டி அவங்கள காட்டுக்கு அனுப்பி குஃப்த யுக்தா, அதாவது இப்போ அதை கொரில்லா வார்ஃபேர்னுவாங்க, அவங்களும் புலி வேஷம் போட்டுக்கிட்டு எதிரி நாட்டுக்காரங்களை காட்டுக்குள்ளேயே தாக்குவாங்க. ராஜா அந்த புலிக்கூட்டத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சாராம். மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்களாம். ராஜாவுக்கும் நிறைய புகழ் கிடைச்சுதான். அந்த புகழ் மேல பொறாமப்பட்ட சில மந்திரிகள் நரித்தந்திரம் செஞ்சு அந்த புலிக்கூட்டத்தை ராஜாவுக்கு எதிராகவே திருப்பி விட்டாங்களாம். அப்படிதான் ராஜா ஒரு நாள் ஊர்வலம் வர்றப்போ அந்த புலிக்கூட்டத்திலேருந்து ஒரு பெண் அந்த புலி வேஷத்தை களைச்சிட்டு அவங்க நாட்டு கொடிய தான் ஆடையா உடுத்தி மக்களோட மக்களா கலந்து அந்த ராஜாவை கொன்னாலாம். எப்படி சிவன் பஸ்மசுராக்கு யாரை தொட்டாலும் சாம்பலாகிற வரத்தை கொடுத்து அதுல தானே பலியாக பார்த்தாரோ, அப்படிதான் இந்த ராஜாவோட கதையும். இந்த ராஜா கதை மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற அரசியல்லையும் நிறைய பஸ்மசுராக்கள் இருக்காங்க. தனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னா அவங்களே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அவங்களே அதுக்கு தீர்வும் சொல்லுவாங்க. ஆனா பாதிக்கப்படுறது என்னவோ தப்பே பண்ணாத மக்கள் தான். அப்படித்தான் போன வருஷம் பாம்பேல நடந்த பாம்பு பிளாஸ்ட்ல காரணமே இல்லாம தான் குடும்பத்தை தொலைச்ச நிறைய பெண்கள் எங்க இயக்கத்துக்கு வந்தாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க உருவாகத்துக்கு காரணமே இந்த அரசியல் தான். இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரே ஒரு க்ளூ கொடு, 10 நிமிஷத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். நான் உனக்கு ஆல்ரெடி க்ளூ கொடுத்துட்டேன் மித்தோன். டைம் வேற போயிட்டே இருக்கு. டிக் டிக் டிக். ஒரு காலத்துல ஒரு புகழ்பெற்ற ராஜா இருந்தான். அவனுக்கும் அவன் நாட்டுக்கும் இருந்த ஒரே பிரச்சனை எதிரி நாட்டு படை வீரர்கள் தான் நாட்டில் இருக்கிற வீரமான ஆண்களையும் பெண்களையும் கூட்டி இப்போ அதை கொரில்லா வார்ஃபேர்னுவாங்க. அவங்களும் புலி வேஷம் போட்டுக்கிட்டு எதிரி நாட்டுக்காரங்களை காட்டுக்குள்ளே தாக்குவாங்க. அந்த புகழ் மேல பொறாமப்பட்ட சில மந்திரிகள் அந்த புலிக்கூட்டத்தை ராஜாவுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க. அந்த புலிக்கூட்டத்திலேருந்து ஒரு பெண் அவங்க நாட்டு கொடிய தான் ஆடையா உடுத்தி மக்களோட மக்களா கலந்து அந்த ராஜாவை கொண்டாடும். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தார். காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என 18 பேர் கொல்லப்பட்டனர். எப்படி சிவன் பஸ்மசுராக்கு யாரை தொட்டாலும் சாம்பலாகிற பரத்தை கொடுத்து அதுல தானே பலியாக பார்த்தாரோ, அப்படிதான் இந்த ராஜாவோட கதையும். அப்படிதான் ராஜா ஒரு நாள் ஊர்வலம் வர்றப்போ அந்த புலி வேஷத்தை களைச்சிட்டு அவங்க நாட்டு கொடியை தான் ஆடையா உடுத்தி அந்த ராஜாவை கொன்னாங்க. A photographer was paid to document the assassination. A woman suicide bomber named Tanu was found wearing a saffron dress with green shawl signifying our country flag. The suicide bomber was found with RDX-based belt bomb. This was the first woman suicide attack in India which shocked the whole country. And so, that may be the breaking point. A lady wearing a green shawl and a saffron dress. ஹலோ, நான் மித்துன் பேசுகிறேன். அந்த செகண்ட் சூசைட் பாம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது கண்டுபிடிச்சிட்டியா? ஹலோ ஹலோ
எதுக்கு கூட்டத்துலேருந்து தனியாக வந்தா? ஒருவேளை பாம்பை வெடிக்க வைக்க வந்திருப்பாளோ? அப்படி தான் போன வருஷம் பாம்பேயில் நடந்த பாம்பு பிளாஸ்டில் காரணமே இல்லாமல் தான் குடும்பத்தை தொலைச்ச நிறைய பெண்கள் எங்கள் இயக்கத்துக்கு வந்தாங்க. நான் ஒரு சூசைட் பாம்பு. என்னை கடலில் தூக்கி போட்டுங்க. ப்ளீஸ் எல்லாரையும் காப்பாற்றுங்க. ஹலோ, என் பொண்ணு நான் பார்த்துட்டேம்மா. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு இப்போதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ இதிலிருந்து வெளியில் வந்துருமா. நான் ஆல்ரெடி ஸ்லோ பாய்சனை கன்சியூம் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் கால் பண்ணேன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். எனக்கு பாம்பை எப்படி டிஃப்யூஸ் பண்ண தெரியும். ஃபிசிக்கல் லூப்பை டிஸ்கனெக்ட் பண்ண போதும். என் ஃபேஸ் ஃபுல்லாக பர்ன் ஆயிருக்கு. அதான் உயிர் இருக்கேடி. வெறும் பாய்சன் தண்ணி குடிச்சிருக்க, காப்பாத்திடலாம். நம்ம உயிர் நமக்கு முக்கியம்னு நினைக்காம மற்றவங்கள பற்றியும் யோசிக்கிற அந்த ஒரு நகரம் நொடியை தான் முக்கியம்னு இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். வேணாம் வேணாம் கதிரு, வேணாம். ஸ்லோ பாய்சன் கன்சியூம் பண்ணுறதுனால மட்டும் பாம்பு பிளாஸ்ட் ஆகணும் இல்லை. ஒன்ஸ் பல்ஸ் ரேட் நின்னாலே அடுத்த 20 செகண்டில் பூம். முரளி, சகோதரா சகோதரா முரளி, எந்திரா, எந்திரா. That was a good story. எப்படி சாவாத முரளி, சாவாதையா? உனக்கு நடந்தா வலி பயம், இதே இது மற்றவனுக்கு நடந்தா இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபக்கிங் நியூஸ்ல. நீ சொன்ன மாதிரி இங்கே நிறைய பஸ்மசுராக்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள அழிக்க ஒரு மோகினி வராமலா போயிடுவா? எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி காட்டுறோம். கதர், your time ends now.